ஹலோ, இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது அதை வந்து 3 ஹெட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். அதில் இன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பார்க்கும்போது ஆர்டிகல் 245லேருந்து ஆர்டிகல் 255 வரைக்கும் பார்ட் 11 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸை அகைன் நீங்கள் 4 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஸோ அது என்னென்னா டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் central and state legislation, distribution of legislative subjects, parliamentary legislation in the state field, central's control over state legislation. இது ஒவ்வொன்றையும் நம்ம உள்ளுக்குள்ள வந்து பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுடைய டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட், அதாவது ஒரு ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னு பார்க்கும்போது வந்து பார்லிமெண்ட் வந்து இந்தியாவுடைய ஹோல் இந்தியாவுக்கும் போடலாம் லாஸு, இல்லாட்டி வந்து அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பகுதிக்கு மட்டுமே வந்து அவங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்லிமெண்ட்ரி லாஸ் வந்து மொத்த இந்தியாவுக்கும் இல்லாட்டி இந்தியாவில் சில பகுதிகளுக்கு வந்து அவங்க வந்து லாஸ் மேக் பண்ணலாம். பட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படி கிடையாது. அவங்க வந்து அந்த ஸ்டேட் டெரிட்டரிக்குள்ள, தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு உள்ள இருக்கிற ஒரு ரீஜன்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களால லாஸ் போட முடியுமே தவிர, தமிழ்நாடை விட்டு கர்நாடகாவோ இல்லை வந்து ஆந்திராவோ போயிடுச்சுன்னா அவங்க அந்த லாஸ் அங்கே வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய வந்து இது வந்து ஸ்டேட்டுக்குள்ள மட்டும். இந்தியானா பார்லிமெண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போடலாம். அண்ட் தென் தெர் இஸ் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் லெஜிஸ்லேஷன். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெரிட்டரியை விட்டு தாண்டி, அதாவது வந்து இப்போ இந்தியா பார்லிமெண்ட்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் இந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் லெஜிஸ்லேஷன் வந்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து கனடாவில் இருக்காரு, அவர் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டியும் வந்து கனடாவில் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் இந்தியன் சிட்டிசன் தானா, அவர் மேல பார்லிமெண்ட் லாஸ் போட முடியும். ஓகேவா? ஆனால் ஸ்டேட்டால் அது முடியாது. ஸ்டேட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் லெஜிஸ்லேஷன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம பார்லிமெண்ட் இந்தியா ஃபுல்லாக லாஸ் போட முடியும்னு பார்த்தோம். அதில் என்ன வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 4 யூனியன் டெரிட்டரி, லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார், தாத்ரா நகர் ஹவேலி, டயூ டாமன், இந்த 4 யூனியன் டெரிட்டரிக்கும் பிரசிடென்ட் ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ணலாம். இந்த ரெகுலேஷன்ஸோடைய பவர் எப்படின்னா பார்லிமெண்டோடைய பவருக்கு ஈக்குவலாக இருக்கும். பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் பண்ணாங்கன்னா, ஒரு லா பண்ணாங்கன்னா அந்த லாவுக்கு இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்கிறதுனால அவர் ஈவன் ஏற்கனவே உள்ள பார்லிமெண்ட் லாவும் வந்து அவர் மாடிஃபை பண்ணலாம், ஈவன் அதை வந்து செல்லுபடியாக படியும் அதை அவரால் செய்ய முடியும். ஸோ பிரசிடென்ட்க்கு வந்து அந்த பவர்ஸ் இருக்கு. அவர் எதுக்கு அப்படி பண்ணலாம்னா, ரெகுலேஷன்ஸ் ஃபார் பீஸ், ப்ரோக்ரஸ் அண்ட் குட் கவர்மெண்ட் ஆஃப் தீஸ் 4 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, அதே மாதிரி அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னா அப்படின்னா வந்து ஸ்டேட்ல ஸ்கெடியூல்டு ஏரியா இருக்கும் போது ஸோ கவர்னர் என்ன பண்ணலாம்னா, பார்லிமெண்ட்ரி லா அந்த அந்த ஏரியாஸ்க்கு, அந்த ஸ்கெடியூல்டு ஏரியாவுக்கு மட்டும் அப்ளை ஆகும்போது அதை அவரால் மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ண முடியும். எல்லாட்டி வந்து சில எக்ஸப்ஷன்ஸோட அதை அப்ளை பண்ண முடியும், எல்லாட்டி அது அப்ளை ஆகாதுன்னே அவரால் சொல்ல முடியும். இது வந்து ஸ்டேட்ல ஸ்கெடியூல்டு ஏரியாவுக்கு கவர்னர் கொடுக்கப்பட்ட பவர்ஸ் இது. அதே மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ், சர்டன் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபல் பீப்புளுக்குன்னு வந்து யூனிக் கல்ச்சர் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க வந்து காப்பாற்றிக்கிறதுக்காண்டி அவங்களுக்குன்னு ஒரு அட்டானமஸ் பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லிட்டு அந்த ரீஜன்ஸை வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து அஸ்ஸாம், அப்புறம் மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த இடத்துல தான் இருக்கு. அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் கவர்னர்ஸ்க்கு இந்த அதே பவர்ஸ் இருக்கு. ஸ்கெடியூல் ஏரியால கவர்னருக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி அஸ்ஸால ட்ரைபல் ஏரியால கவர்னருக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. ஒரு பார்லிமெண்ட்ரி லா இங்க வந்து அப்ளை ஆகுமா வேணாமா, அப்படி அப்ளை ஆனா மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணவும் அண்ட் சில எக்ஸப்ஷன்ஸோட அப்ளை பண்ணவும் இவருக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க மேகாலயா, திரிபுரா, மிசோரத்தில் பாத்தீங்கன்னா இங்க அந்த அதே பவர் பிரசிடென்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அஸ்ஸாம்ல கவர்னர் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க அதே பவர் பிரசிடென்ட்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் வந்து இவ்வளவுதான். இப்போ ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சர்வீஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். So here it is, distribution of legislative subjects. நம்ம லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸா நான் வந்து 3 பிரிச்சிருக்காங்க. யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்,
இதுக்கப்புறம் ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் வராத இந்த லிஸ்ட் ஆகாத பவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெசிடியூரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூனியன் லிஸ்ட்டை யார் லிஸ்டேட் பண்ண முடியும்னா யூனியன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட்டில் வரும். ஸோ வந்து இந்த லிஸ்ட்டில் யூனியன் சென்டர் மட்டும்தான் லிஸ்ட், பார்லிமெண்ட் மட்டும்தான் லிஸ்டேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட். இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து 61 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 61 சப்ஜெக்ட்ஸ்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் லிஸ்டேட் பண்ண முடியும். இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு பார்க்கும்போது யூனியன் பார்லிமெண்ட்டும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சரி ரெண்டு பேருமே அவங்க வந்து லெஜிஸ்லேட் பண்ண முடியும். பட் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா யூனியன் லாஸ் தான் வந்து யூனியன் லாஸ்க்கு ஓவர் ரைடிங் பவர்ஸாக இருக்குது. யூனியன் லாஸ் தான் செல்லுபடி ஆகும், ஸ்டேட் லாஸ் போயிடும். ஓகே, ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒரிஜினலாக வந்து 1950 கான்ஸ்டியூஷன் வந்து 97 வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது இப்போ வந்து 100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து 47 இருக்குது. இப்போ வந்து 5 இன்க்ரீஸ் ஆகி 52 இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 இப்போ இருக்குது. பட் முன்னாடி 66 இருந்துச்சு. இந்த 5 வந்து குறைஞ்சிச்சு. அது எப்படி குறைஞ்சுன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சி அப்போ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த எஜுகேஷன் எல்லாமே வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போச்சு. அதனால தான் இப்போ இந்த நீட் எல்லாமே வந்து யூனியன் நீட்லாம் கொண்டு வர முடியுதுன்னா அது வந்து இந்த எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறதுனால தான் அது காரணம். ஸோ இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி 5 சப்ஜெக்ட்ஸ் போனுச்சுல. அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று வந்து ஃபாரஸ்ட், மூணாவது வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ் அதோடைய ப்ரொடக்ஷன், நாலாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், ஸோ கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், அஞ்சாவது வெயிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ். அப்போ இந்த 5 சப்ஜெக்ட்ஸும் வந்து இங்கேருந்து அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வேர்ல்டு வைடு வந்து என்ன ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு லிஸ்ட் தான் இருக்கும், சிங்கிள் லிஸ்ட் தான் இருக்கு. அது வந்து ஃபெடரல் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. சென்டருக்கு என்னென்ன பவர்ஸ், அந்த லிஸ்ட்ல மட்டும்தான் சென்டருக்கு பவர்ஸ் இருக்கும். மற்ற எல்லாமே ரெசிடியூரி பவர்ஸ், மற்ற லிஸ்ட் பண்ணாத எல்லாமே ரெசிடியூரி பவர்ஸ், அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டேட்ஸ்ல பவர் இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா அமெரிக்கன் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ அங்கே ஒரே ஒரு லிஸ்ட் தான் இருக்கு, அது வந்து சென்ட்ரல் லிஸ்ட் மட்டும் தான், ஃபெடரல் லிஸ்ட்னு அங்கே சொல்லுவாங்க அதை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கனடாவில் வந்து டபுள் எனுமரேஷன், ஃபெடரல் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொவின்சியல் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஃபெடரல் லிஸ்ட்ல வந்து சென்டர் ஃபெடரேஷன் வந்து அவங்க வந்து லிஸ்டேட் பண்ணுவாங்க. ப்ரொவின்சியல் லிஸ்ட்ல ஸ்டேட் வந்து லிஸ்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ரெசிடியூரி அப்படிங்கிறது இதில் ரெண்டுலேயும் வந்து வராத விஷயங்கள். அதுக்கு வந்து அந்த பவர்ஸ் வந்து சென்டருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கனடாவும் நம்மள மாதிரி சென்டருக்கு கொடுத்துருக்காங்க பவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இங்கே தான் இந்த 3-fold எனுமரேஷன் இங்கேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 3-fold எனுமரேஷன் ஃபெடரல் லிஸ்ட், அதாவது யூனியன், ப்ரொவின்சியல், ஸ்டேட், கன்கரண்ட். இதில் வந்து ப்ரொவின்சியலுக்கு மட்டும் ஸ்டேட் வந்து பவர் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டுக்கும் வந்து சென்டர் வந்து அதில் வந்து லிஸ்டேட் பண்ணும். ரெசிடியூரி பவர்ஸை இங்கே வந்து கவர்னர் ஜெனரல்கிட்ட கொடுத்துருக்காங்க. கவர்னர் ஜெனரல்னா அப்போ வந்து அவர் வந்து பிரிட்டிஷில் வந்து அமைக்கப்பட்ட வந்து ஒரு கவர்னர் ஜெனரல், லார்ட் மின்டோ, லார்ட் கேனிங் அப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அவருக்கு அந்த பவர்ஸ் இருக்கும். ஓகேவா, சென்ட்ரல் அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்காது, இந்த கவர்னர் ஜெனரலுக்கு அந்த பவர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம எதை அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்கிட்ட வந்து இதே மாதிரி 3 லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த 3 லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 எடுத்திருக்கோம். பட் ரெசிடியூரி பவர்ஸ் சென்டர்ஸ்ட் கொடுத்தது வந்து கனடா வந்து இங்கிருந்து நமக்கு வந்து அங்கிருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி கனடாவுக்கு ரெசிடியூரி பவர்ஸ் நம்ம சென்டருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த 2 இடத்துல தான் நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபெடரேஷன், யூனியன் எல்லாமே வந்து சென்டரை குறிக்கும். வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கு. பட் வந்து வெவ்வேறு நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் படி அந்த யூனியன் ஆர் சென்டருடைய பேர் வந்து இப்படி வந்து மாறும். ஓகே, அண்ட் வந்து ப்ரொவின்ஸ் அப்படின்னா ஸ்டேட்னு நம்ம சொல்றோம். நம்ம இங்கே ஸ்டேட்னு சொல்றோம். வந்து சைனாலெல்லாம் ப்ரொவின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வந்து அமெரிக்காவில் வந்து அவங்க வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த டிஃபரெண்ட் ஆகுது. பட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபெடரேஷன், யூனியன், சென்டர் சொல்லும்போது நான் வந்து அந்த சென்டர் சொல்றேன், ப்ரொவின்ஸ் அண்ட் ஸ்டேட்னு சொல்லும்போது நம்ம ஸ்டேட்டை தான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிளிக்ட் ஓவர் கன்ட்ரோல் லிஸ்ட். ஏற்கனவே பார்த்தோம், கன்ட்ரோல் லிஸ்ட்ல வந்து ஸ்டேட்டும் சென்டர் ரெண்டுமே லிஸ்டேட் பண்ணலாம். பட் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து சண்டை வந்துச்சு அப்படின்னா வந்து அங்க வந்து பார்லிமெண்ட் பண்ற லாஸ் தான் வந்து செல்லுபடி ஆகும். பட் ஹியர் இங்க என்னன்னா
ஸ்டேட் லா வந்து பிரசிடென்டியல் கன்சிடரேஷன் காண்டி கவர்னர் வந்து ரிசர்வ் பண்றாரு. அண்ட் அவருக்கு அந்த லாக்கு வந்து பிரசிடென்ட் அசன்ட் கிடைச்சிருச்சுன்னா அப்ப அந்த இடத்துல கான்ஃபிளிக் ஸ்டேட் லாவுக்கும் கன்கரண்ட் சென்ட்ரல் லாவுக்கு இருந்தாலும் ஸ்டேட் லா வந்து அந்த இடத்துல வந்து செல்லுபடியாகும். இப்போ பார்லிமெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல ஸ்டேட் ஃபீல்டில் லெஜிஸ்லேட் பண்ண முடியுமா? ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட் பண்ண முடியும். பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நார்மல் டயத்தில் லெஜிஸ்லேட் பண்ண முடியாது, அவங்க லெஜிஸ்லேட் பண்ண முடியாது. பட் அப்நார்மல் டைம்ஸில் அவங்களால பண்ண முடியும். அது 5 எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ் தான் அவங்களால பண்ண முடியும். அந்த சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்று, ராஜ்யசபா ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறது. ஓகே. இன்னொன்று நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 அண்ட் பிரசிடென்ட்ஸ் ரூல் ஆர்டிகல் 356ல் இது 2 தடவையும் வந்து பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட் பண்ண முடியும். இல்லாட்டி ஸ்டேட்டே ரெக்வஸ்ட் பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் அக்ரிமெண்ட் போன இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி பார்லிமெண்ட் ஸ்டேட் ஃபீல்டில் லெஜிஸ்லேட் பண்ண முடியும். இப்போ ஒன்றுனே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். when a ராஜ்யசபா பாஸ் ரெசல்யூஷன், ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது, ராஜ்யசபானா என்ன? ராஜ்யசபா அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட்டுடைய வந்து பிரதிநிதி, அதான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏஸ் தான் வந்து அங்கே வந்து எம்பியை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வந்து அனுப்புகிறோம். ஸோ அப்படி இருக்கையில் ராஜ்யசபா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு மேட்டரில் வந்து பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு மேட்டர் வந்து பிரிசன் வச்சுக்கோங்க. இந்த பிரிசன் அதை குறித்து ஒரு லாஸ் மேக் பண்ணணும்னா இப்போ ரெசல்யூஷனாக ராஜ்யசபா பாஸ் பண்ணணும். அங்கே இருக்கிற மெம்பர்ஸில் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் இருந்து ஓட்டு போடுற மெம்பர்ஸில் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அதுக்கு ஓகே சொன்னால் தான் அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகும். அப்போ இந்த ரெசல்யூஷன் வந்து 1 இயருக்கு தான் செல்லும். அந்த 1 இயர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து இது அப்புறம் பார்க்கலாம். இந்த 1 இயருக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் அந்த பிரசன்ட் சம்பந்தமான லாஸ் வந்து அவங்களால வந்து பண்ண முடியும். 1 இயர் கழிச்சு வந்து அவங்க திருப்பி ரெனியூ பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் வந்து திரும்பவும் வந்து 2/3 ஆஃப் த மெம்பர்ஸோட வந்து பர்மிஷன் வந்து இருந்தால் தான் அதை ரெனியூ பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ ஒருவேளை வந்து ரெனியூ பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? ரெனியூ பண்ணல அப்படின்னா அவங்க போட்ட லா வந்து இப்போ வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் ரெனியூ பண்ணல அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு இந்த லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆகிடும். அப்போ இப்படி போடுற லா வந்து ஒரு டெம்பரவரி லா தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 வருஷத்துக்கு வந்து இருக்கு அப்படின்னா அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இந்த லாஸ் இருக்கும். அப்போ 1 வருஷத்தி 6 மாதம் வரைக்கும் இந்த லாஸ் இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு வந்து இந்த வந்து ரெசல்யூஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா 2 வருஷத்தி 6 மாதம் வரைக்கும் இந்த லாஸ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு டெம்பரவரி லா தான். இதுக்கப்புறம் வந்து அந்த லா முடிஞ்சிடும். அப்போ இந்த நேரத்தில் அந்த ரெசல்யூஷன் இருக்கிற டயத்தில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டில் வந்து அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க மேட்டர் தான். அதனால ஸ்டேட் லிஸ்ட் வந்து லாஸ் மேக் பண்ண முடியும். பட் கான்ஃபிளிக்ட் வந்துச்சு சென்ட்ரல் லாவுக்கும் ஸ்டேட் லாவுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துச்சு அப்படின்னா சென்டருக்கு ஓவர் ரைடிங் பவர்ஸ் இருக்கு. சென்ட்ரல் லா தான் செல்லுபடி ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்து இந்த லாஸ் வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல லெஜிஸ்லேட் பண்ண முடியும். நேஷனல் எமர்ஜென்சி முடிஞ்ச ஒரு 6 மாசத்துல எப்படி ரெசல்யூஷன் முடிஞ்ச 6 மாசத்துல அந்த லா இல்லாமல் போயிடுவோம், அதே மாதிரி 6 மாசத்துல இந்த லாவும் இல்லாமல் போயிடும். ஸோ வந்து நம்ம வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்போ பார்லிமெண்ட் வந்து லெஜிஸ்லேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸ்டேட்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணால் அப்போ வந்து பார்லிமெண்டால லெஜிஸ்லேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 or more ஸ்டேட்ஸ், அட்லீஸ்ட் 2 ஸ்டேட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் மூலமாக வந்து ஒரு 2 ஸ்டேட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் மீன்ஸ் சரண்டர் ஆஃப் த பவர். அந்த லிஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அந்த லிஸ்ட்டே நம்ம சரண்டர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ வந்து அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் வந்து அந்த இப்போ 2 ஸ்டேட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகாவும் கேரளாவும் வந்து எங்களுக்கு வந்து வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட பிரிசன் சம்மந்தப்பட்ட வந்து விஷயத்தில் வந்து நீங்கள் லாஸ் மேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பவர் அவங்க சரண்டர் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து கர்நாடகாவும் கேரளாவும் வந்து அந்த இதில் வந்து லெஜிஸ்லேட் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் மட்டும் தான் லெஜிஸ்லேட் பண்ண முடியும். ஸோ வந்து பெர்மனன்ட் சரண்டர். முன்னாடி பார்த்தோம் 6 மாசத்துக்கு அப்புறம் அது முடிஞ்சிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் சரண்டர். பார்லிமெண்ட் மட்டும் தான் அதில் வந்து இனிமேல் லெஜிஸ்லேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ வந்து மற்ற ஸ்டேட் இப்போ வந்து கேரளா கர்நாடகா மாதிரி தமிழ்நாடு நினைக்குது, ஓகே நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து சரண்டர் பண்ணிடலாம் பண்ண. அதுக்கப்புறம் ஒரு ரெசல்யூஷன் போட்டால் அவங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து சரண்டர் ஆகிடும்.
ஸோ அவ்வளோதான். இது மாதிரி வந்து செஞ்ச வந்து விஷயங்கள் என்னன்னா வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து இது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் 1984 வந்து இது மாதிரி வந்து ஸ்டேட் ஃபீல்டில் பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் ரெக்வஸ்ட் பண்ணதுனால பண்ண வந்து லாஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து ஒரு வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து லிஸ்டேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா வந்து டிப்ளமேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில இம்யூனிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபாரின் டிப்ளமேட்ஸ் இங்கே வந்து இருக்காங்க, நம்மளுடைய டிப்ளமேட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து சில வந்து இம்யூனிட்டிஸ் வந்து இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தேவயானி கோபரகாடே அப்படிங்கிறவங்கள வந்து அமெரிக்காவில் வந்து அவங்க வந்து மெயிலை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நல்லா வந்து வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து யூஎஸ் டிப்ளமேட் வந்து பாகிஸ்தானில் வந்து 2 பேரை வந்து கொன்னுட்டாரு. ஸோ வந்து அதனாலேயும் வந்து அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியாவில் சேர்ந்த ஒரு டிப்ளமேட் வந்து இந்தியாவில் நேபாளில் உள்ள பொண்ணை வந்து கடத்தி உள்ள வச்சிருந்ததாகவும் ஒரு செக்ஸுவலாக அசால்ட் பண்ணதாகவும் வந்து சொன்னாங்க. பட் இவங்களெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியல, பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு இம்யூனிட்டி இருக்குது. ஸோ அந்த இம்யூனிட்டியை வந்து அவங்க கொடுக்கறதுக்காண்டி அது வந்து இன்டர்நேஷனல் யூஎன் ஆக்ட், யூஎன் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆக்ட் படி வந்து ஆக்சுவலி வந்து பேசிக்காக வந்து ஒரு 2 கண்ட்ரி ஒரு டிப்ளமேட்டிக் வந்து லைசன்ஸ் இருக்குன்னா அந்த 2 கண்ட்ரிக்கும் வந்து சில இம்யூனிட்டிஸ் வந்து கொடுக்கணும் டிப்ளமேட்ஸுக்கு. ஸோ வந்து அந்த அதுக்காண்டி வந்து ஸ்டேட் ஃபீல்டில் வந்து பார்லிமெண்ட் லிஸ்டேட் பண்ணலாம். அதே மாதிரி ஜெனீவா கன்வென்ஷன் ஆக்ட், ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள லெஜிஸ்லேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட், இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து ஸ்டேட் ஃபீல்டில் பார்லிமெண்ட் வந்து லிஸ்டேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்ப பார்லிமெண்ட் வந்து லிஸ்டேட் பண்ணலாம். இப்ப பண்ற இந்த லாஸ் வந்து என்னன்னா பெர்மனன்ட் நேச்சர் இருக்கும். ஸோ வந்து அந்த பிரசிடென்ட்ஸ் ரூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பெர்மனண்டா வந்து அந்த லாஸ் இருக்கும். அதை வந்து லேட்டா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் நினைச்சுதா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், ஈவன் வந்து இல்லாம கூட ஆக்கிடலாம். பட் இது வந்து பெர்மனண்டா இருக்கும். முன்னாடி பார்த்தோம் நேஷனல் எமர்ஜென்சி இல்ல வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் வந்து அது வந்து பெர்மனண்டா இருக்காது, அது முடிஞ்ச 6 மாசத்துல இந்த லாவும் போயிடும். பட் இங்க அப்படி கிடையாது, இங்க வந்து பெர்மனன்ட் நேச்சர்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சென்ட்ரல்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்லிமெண்ட் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம். இப்போ வந்து சென்டர்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவோட கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல எப்படி இருக்கு. இது வந்து 3 இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் வந்து செர்டைன் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் வந்து பிரசிடென்ட்டோடைய வந்து கன்சிடரேஷனுக்காண்டி வந்து ரிசர்வ் பண்ண முடியும். பிரசிடென்ட்டுக்கு அப்சல்யூட் வீட்டோ இருக்கு. அப்சல்யூட் வீட்டோனா அவர் நினைச்சா வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம், ஈவன் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லாட்டி வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம அந்த பில் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அவருக்கு வந்து அப்சல்யூட் வீட்டோ வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்ப வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360 வந்து ப்ரொக்ளைம் பண்ணும்போது ஈவன் மணி பில்ஸ் அண்ட் ஃபினான்சியல் பில்ஸ் கூட வந்து அது மேல கூட வந்து பிரசிடென்ட்க்கு வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செர்டைன் சப்ஜெக்ட்ஸ் இந்த ஸ்டேட் லிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஃப்ரீடம் ஆஃப் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரதுக்காண்டி ஒரு லா வந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரணும்னா அது பிரசிடென்ட்டோடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன்ஸோட தான் கொண்டு வர முடியும். அது ஸ்டேட் லிஸ்ட் தான் இருக்கு, பட் ஸ்டில் பிரசிடென்ட்டோடைய ரெக்கமெண்டேஷன் தான் கொண்டு வர முடியும். ஸோ இதோட சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ.